எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கீழக்கரை ஸ்டைலில் சுவையான அச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்குறதுனால முட்டை ஸ்மெல்லாம் எதுவும் வராது. பட் அச்சு பணியாரம் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிடலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் தேங்காயை அரைச்சி திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது முட்டையோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தலைப்பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரெண்டாவது பால் மூணாவது பாலை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம், பின்னாடி தேவைப்படும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 400 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது இடியாப்பா மாவு. ஸோ மாவை நம்ம மொத்தமாக சேர்த்துட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மற்ற ப்ராசஸ்லாம் ரொம்பவே ஈஸி. இங்கே நிறைய டிப்ஸ் உள்ளே சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான அச்சு பணியாரம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த 400 கிராம் மாவையும் இதில் சேர்த்துட்டேன். ஸோ இந்த தேங்காய் பாலில் நம்ம எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப திக்காயிடுச்சு. இதில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டாவது பால் மூணாவது பாலை சேர்த்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஆப்ப மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு அச்சில் நல்லா ஒட்டும். விஸ்கை யூஸ் பண்ணி கலக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை யூஸ் பண்ணியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை ஓரளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்த்துட்டு இதில் கூடவே 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்புத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சது, இது வாசனைக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் இனிப்புலாம் நான் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. மாவை இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஃபைனலாக 3 டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா அதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பட் கருப்பு எள்ளு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். நான் உங்களுக்கு மாவை ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதில் நம்ம தனியாக தண்ணி எதுவும் சேர்க்கலை. தேங்காய் பாலும் அப்புறம் ரெண்டாவது மூணாவது பாலையும் தான் இதில் சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அடுத்து இந்த அச்சு பணியாரத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஆயிலை சூடு பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அச்சில் செய்ய போகிறோமோ அந்த அச்சை சூடான எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆயிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த மாவில் இதை டிப் பண்ணி எடுத்து இதை நம்ம ஆயிலில் விட்டுறலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நான்ஸ்டிக் அச்சு தான். சில்வரில் ட்ரை பண்ணேன், அது அந்தளவுக்கு வரல. ஸோ இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அச்சுலேருந்து மாவு கலண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப உடனே மாவுக்குள்ளே விடாமல் கொஞ்சம் நேரம் ஆயிலில் டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாவில் விடணும். அச்சு சூடு இல்லாட்டா மாவு அச்சில் ஒட்டாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக மாவு கலண்டு வந்துடும். அப்புறம் நம்ம அச்சியை மாவுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாகவும் விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக கவர் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு மாவு ஈஸியாக எண்ணெயில் கலண்டு வராது. இந்த மாதிரி தான் நம்ம விட்டு எடுக்கணும். நம்ம ஒன்று போட போட ஒன்று பொரிஞ்சு வரும். ஸோ அதை கரெக்டான பதத்தில் எடுத்துடணும். பணியாரம் இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி பொசிஷனில் தான் எடுக்கணும். ஸோ நம்ம கவுத்து எடுத்தண்டா எண்ணெய் எல்லாமே அதிலேயே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுக்கும்போது எண்ணெய் எல்லாமே நல்லா வடிஞ்சிடும். இதே மாதிரியே உங்கள்கிட்ட எவ்வளோ மாவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்த 400 கிராம் மாவுக்கு எனக்கு 50 பணியாரம் கிடச்சது. எங்கள் ஊரில் கல்யாண சைடில் இந்த மாதிரி தான் அச்சு பணியாரம் கொடுப்பாங்க. ஸோ அது பெரிய சைஸில் இருக்கும். அது பெரிய அச்சு யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி செய்யலாம். என்கிட்ட சின்ன அச்சு இருந்ததுனால நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். சைஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். பட் டேஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். மற்ற ஊரெல்லாம் அச்சு பணியாரம் ஸ்வீட்டாக இருக்கும். அதில் சுகர் வெல்லம் சேர்ப்பாங்க. ஆனால் கீழக்கரை பணியாரம் ஸ்வீட்டாக இருக்காது. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் சோம்புத்தூள் எள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும்.
அச்சு பணியாரம் செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம மாவு ரெடி பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் அச்சை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணாண்டா ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அச்சிலேருந்து நல்லா எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் அதை மாவில் விடுங்க. ஸோ மாவை வந்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக் சைடு வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டு எடுங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான அச்சு பணியாரம் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.